ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் காஃபி. அதுக்கு தேவையான பொருள் ஃபில்டர் காஃபி. ஆனால் ஃபில்டர் காஃபி தூள் இது எங்கள் ஏரியாவில் வாங்கினது கடை. இது 1/2 kg. அப்புறமா வெல்லம், இது பாருங்கள், இது கருப்பட்டி சொல்கிற பனை வெல்லம், நல்ல குவாலிட்டியான பார்த்து வாங்கினது. பாருங்கள், இது பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இதை நான் அப்படி உடச்சி வச்சுருக்கேன். இப்படி உடச்சி தான் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. முழுசாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல குவாலிட்டியானது, உடன்குடிதுன்னு சொல்லுவாங்க. அது கேட்டு வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டது. அப்போ தான் டேஸ்ட்டாக வர காஃபி. அப்புறமா தண்ணி, இது இதில் தான் நம்ம ஃபில்டர் போட போகிறோம். நம்மளுக்கு ஃபில்டர் தேவையில்லை, இதிலே போதும். அது தண்ணி இதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தூக்கு ஒரு டப்பா இருந்தால் கூட போதும், நம்ம ஃபில்டர் காஃபி செய்யலாம். ஃபில்டர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்கள், தண்ணி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஃபி தூளை நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். இது வரும் உங்களுக்கு, வாங்கினீங்கன்னா டெய்லி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அளவு போடுறேன். இப்போ இது எவ்வளோ போட்டிருக்கோம் அவ்வளோத்தையும் போடக்கூடாது. நான் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே அளவு, இந்த அளவு போடுறதுக்காக இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 2 4 பீஸ், ஒரு 6 பீஸ் போடுறேன். உள்ளே இருக்க போதும். நிறைய போட்டால் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வேணும்னா சர்க்கரை கலந்துக்கலாம், பிளாக் காஃபி எடுத்துகிட்டு. இல்லை ப்ரௌன் சுகர் வருது, அது போலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டால் தான் சரியாக இருக்கும். நிறைய போட்டால் புளிச்சு போகும் சில சமயம், ரொம்ப நேரம் வச்சுருந்தா. ரொம்ப நேரம்னா ஒரு நாளுக்கு மேலே. அப்புறம் பாலில் கலந்து குடிக்கும் போது கொஞ்சம் திரியும், அதை பார்த்து போடணும். அளவாக தான் போடுறேன். 1 லிட்டருக்கு இது போதும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இந்த வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வர வரைக்கும் வைக்கணும். கொதிக்காமல் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி கொதிச்சாதான் டேஸ்ட்டாக வரும், வாசனை வரும். நல்லா கொதிக்கணும். இப்போ வச்சுருக்கோம், நம்ம கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். எப்பவுமே தண்ணி நல்லா கொதிச்சாதான் வெள்ளம் பாகாகும். கொஞ்சம் அந்த அடியில் குப்பையெல்லாம் போய் தங்கும். அது இருக்கும், எப்படின்னாலும் வெள்ளம்னாலே இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இன்னும் கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் காஃபி டேஸ்ட்டாக வரும். கொதிக்குது, மெல்லமாக கொதிக்க விடுங்க. 4 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். காஃபி தூள் போடுறேன் பாருங்கள். அளவு 3 ஸ்பூன் போடுறேன். இது ஃபுல்லாக தண்ணிக்கு 3 ஸ்பூன் போடுறேன் ஃபுல்லாக. அப்போ தான் சரியாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெல்லமாக இந்த ஃபுல்லாக அடியில் தங்கியிருக்கோம். கொஞ்சம் திப்பிலாம் அடி வரைக்கும் ஊற்றக்கூடாது. இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இது மேலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். மெல்லமாக தான் ஊற்றுறோம். பாருங்க, இப்படி திப்பி எல்லாம் இருக்கும். இது அடி வரைக்கும் ஊற்றக்கூடாது. இந்த அடியில் இருக்கிறது வேஸ்ட்டாக தான் போகும். அதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஊற்றியாச்சு. இதுதான் ஃபில்டர் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கலக்கி விடணும். அடி வரைக்கும் நல்லா எடுத்து கலக்கினாதான்
கலக்கிட்டு பாருங்க, நல்லா கலக்குங்க இது வரைக்கும். அப்போதான் அது நல்லா தங்கும் அடியில் போய் காஃபி தூள். இப்போ இதை இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுதான் இப்போ நம்ம பிளாக் காஃபிக்காக எடுக்கிறோம். இப்படி ஒரு கரண்டியில் எடுத்துக்கிறேன். மேலோட்டமாக எடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்படி க்ளீனாக வரும். இப்படி கரண்டியில் எடுத்துக்குங்க மேலோட்டமாக. இதுதான் பிளாக் காஃபி, கருப்பட்டி போட்டது. இது வந்து நம்மளுக்கு திக்காக இருக்குன்னு நினச்சிக்கிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கலந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இது வந்து அன்பாலிஷ்டு சுகர் இருக்குது பாருங்கள், இதே போட்டுக்கலாம். நம்ம அன்பாலிஷ் சுகர், இது ப்ரௌன் சுகர் சொல்கிறாங்கல்ல, இது கடையில் கிடைக்குது, அதை வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாததால் இதே போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் வேணால் சேர்த்துக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால. இல்லைன்னா அப்படியே குடிக்கிறவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கசப்பான நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு கூட. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேண்டான்னு சொன்னால் தண்ணி கலந்துக்கிட்டு சூடு பண்ணிக்கிட்டு அது சூடு பண்ணி குடிக்கலாம். நல்லாயிருக்கும். மழை காலத்தில் குடித்தா நல்லாயிருக்கும் பாருங்கள். டிகாஷனில் இப்போ நம்ம பால் சேர்த்து காஃபி போட போகிறோம். அதுக்கு அளவு எடுக்கிறேன் பாருங்கள். இது பால் சேர்த்து பண்ணுறது. இது எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் காஃபி பால் போதும், கொஞ்சோண்டு போதும், எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டா போதும். இப்போ காஃபி போடலாம். பிளாக் காஃபிக்கு இப்போ காஃபிக்கு டிகாஷன் ஊற்றிட்டு பால் கொஞ்சமாக ஊற்றிடுவேன். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. அதுக்காக பாருங்கள் கலந்துருச்சு. திக்காக டார்க்காக வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் காஃபி, ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் காஃபி பால் ஊற்றினாலே போதும். டிகாஷனும் ஃபில்டர் காஃபி. நான் இந்த பிளாக் காஃபி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது பால் கலந்தது. இது பிளாக் காஃபி. பிளாக் காஃபி பாருங்கள், இது சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் சூடாக குடிச்சு நல்லா இருக்குன்னு இது ஈஸியாக போட்டுட்டோம். கொஞ்சம் காஃபி டிகாஷன் எடுத்துகிட்டு பால் கலந்துட்டோம். காஃபியும் கிடச்சிருச்சு. கருப்பட்டி போட்ட பிளாக் காஃபி அண்ட் பால் கலந்த ஃபில்டர் காஃபி கிடச்சிருச்சு. டப்பா எல்லாமே நம்ம ஃபில்டர் காஃபி போட்டுட்டோம். இந்த காஃபியும் பிளாக் காஃபியும் இந்த காஃபியும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு குடித்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.